திருடர்களுக்கான தண்டனையை பற்றி அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது, திருடனும் திருடியும் அவ்விருவரும் சம்பாதித்த பாவத்திற்கு பிரதியாக அல்லாவிலிருந்து உள்ள தண்டனையாய் அவ்விருவரின் கைகளையும் நீங்கள் துண்டித்து விடுங்கள். அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கின்றான். மேலும் ஒரு சம்பவம் இதை முழுமையாக விவரிக்கிறது. நபிகளாரின் காலத்தில் வாழ்ந்த மக்சூமியா என்கின்ற உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண் திருடிடுறாங்க. அதனால அவங்களுக்கு எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? அவங்க ஒரு உயர்ந்த குலத்து பெண் ஆச்சு அப்படின்னு சொல்லி மக்கள் யோசிக்கும் பொழுது, உசாமா பின் ஜெயித் அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பரிந்து பேசும்படி அனுப்புறாங்க. அப்போ ரசூலா சொல்றாங்க, அல்லாஹ்வினுடைய வரம்புகளில் ஒன்றை ரத்து செய்ய வேண்டும் என்று நீங்கள் எனக்கு பரிந்துரை செய்றீங்களா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு மக்கள் குறை நிகழ்த்துறாங்க. உங்களுக்கு முன்னாடி அழிந்து போன பல சமுதாய மக்கள் இப்படித்தான் திருடினால் தண்டனை கொடுக்க மாட்டாங்க, அதே தாழ்ந்தவர்கள் திருடினால் தண்டனை கொடுப்பாங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையாக முகமதின் மகள் ஃபாத்திமா திருடினாலும் முகமது அவர்களோட கரங்களை தரித்திருப்பார். சுப்ஹானல்லாஹ். என்னதான் உலகம் நவீனமயமானாலும் நவீன முறையில் திருட்டும் அதிகரிக்க தான் செய்யுது. மனித குலத்திற்கான சரியான தீர்வு இஸ்லாம் தான்.